நித்திய ஆனந்த சுகத்தை அடையணும்னா ஒரு குரு சிஷ்ய தொடர்பு வேணும். சிஷ்யன் குருக்கிட்ட கேட்குறான், பேரின்ப நிலையை அடைய இறைஞானம் போதுமா? போதும், ஆனால் போதாது. பிரம்மஞான வகுப்பில் கலந்து கொண்டால் போதுமா? போதும், ஆனால் போதாது. இறைவனை பற்றி சொற்பொழிவில் கலந்து கொண்டால் போதுமா? போதும், ஆனால் போதாது. குரு சிஷ்யங்கிட்ட சொல்கிறாரு, ஞானம் போதாது, ஞானத்தில் உறுதி பெற்றை அடைய வேணும்னு சொல்கிறாரு. அப்படின்னா இப்போதே அதுக்கு வழி சொல்லுங்கன்னு சிஷ்யன் கேட்குறான். ஞானத்தை அடைந்து நான் உறுதி பெற்று அடையணும் அப்படின்னு கேட்குறான். இறை உணர்வு பெற வேண்டும் என்கிறான் சிஷ்யன். அதற்கு குரு சொல்கிறாரு, உன்னிடம் பகுத்தறிவும் விவேக சக்தியும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. விவேக சக்தி எப்படி பெறுறது? அதுக்கு குரு சொல்கிறாரு, அந்த விவேகமும் மூடப்பட்டு இருக்கிறது. உனக்கு சிந்திக்கிற ஆற்றல், பகுத்தறியும் ஆற்றல் மிக குறைவாக இருக்குது. அதுதான் உனக்கு தடையாக இருக்குதுன்னு சொல்கிறார். அந்த தடைகள் தான் என்னன்னு சிஷ்யன் கேட்குறான். குரு சொல்கிறாரு, முதல் தடை உன்னுடைய மனம். இதனை சமஸ்கிருதத்தில் மலம்னு சொல்லுவாங்க. துர்க்க குணங்களான 6 தீய குணங்களினால் மன அழுக்கடைந்து இருக்குது. அந்த அழுக்கடைந்த மனம் பகுத்தறிவை மூடி வைக்கிறது. மன அழுக்குகள் நீங்க உன்னுடைய வாழ்க்கை அறநெறியில் வாழ்ந்து உன்னுடைய கடமையை கர்மயோகமாக மாற்றி செய்யக்கூடிய மனப்பக்குவம் அடைந்து நல்ல உயர்ந்த குணங்களை அடைந்து தொடர்ந்து அறநெறி வாழ்க்கையில் வாழ்ந்து கடமையை கர்மயோகம் செய்து வர வர உயர்ந்த குணங்கள் மேலோங்கி மனத்தின் அழுக்குகள் நீங்கும். ரெண்டாவது தடை என்னென்னா, அலைபாய்ந்து கொண்டிருக்கும் மனதை நிலையாக்க ஒரே வழி தவம்தான். மன அழுக்குகள் குறையத்தான் தியானம் சித்தியாகும். தியானம் செய்வதும் மனதை தூய்மை செய்வதும் இணையாக நடக்கணும். பிறகு குணநலப்பேறு அடையணும். அதுக்கு அகத்தாய்வு, தவம் தொடர்ந்து செய்யணும். தியாகமும் சேவையும் தான் ஆன்மீக சாதனை. இறைவனை வழிபடுவதற்கே தகுதி அற வாழ்க்கை. யார் ஒருவர் என்னையே நம்பி என்னிடத்திலே சரணடைந்து என்னையே கதி என்று வேண்டுபவர்களுக்கு நான் அவர்கள் வேண்டுவதை கொடுக்குறேன். ஆனால் அவன் தர்மவானாக இருக்க வேண்டும். யார் ஒருவர் என்னையே சிந்தித்து என்னையே சரணடைந்து